நம்ம இந்த வீடியோவில் ஹோம்மேட் ஈஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம பீட்சா பண்ணிக்கலாம், ப்ரெட்டு பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்குமே மாவு ரெடி பண்ணும் பொழுது இந்த ஈஸ்ட்டை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாவு நல்லா டபுள் ஆகி சேஞ்ச் ஆகி வரும். இது ரொம்பவே சுலபமாக நம்ம வீட்டிலே பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு இந்த ஈஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். நான் பண்ண போகிற இந்த ஈஸ்ட் ட்ரை ஈஸ்ட் கிடையாது, லிக்விட் ஈஸ்ட் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1/4 கப் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். ஒரு மெஷரிங் கப் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு கிளாஸில் 1/4 கப் சுடு தண்ணி ஆட் பண்ணாலே போதும். இதுலேயே 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த ஸ்பூனில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு 1 ஸ்பூன் தேன் எடுத்துக்கணும். இது நான் கடையில் வாங்கின தேன் தான். உங்களுக்கு நல்ல நாட்டு தேன் கிடைச்சாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் தேனும் எடுத்துக்கணும். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். அதாவது கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது நல்லா காற்றே போகாத அளவுக்கு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு பிளேட் வச்சு கூட மூடி வச்சுக்கலாம். இதை நல்லா கவர் பண்ணிட்ட பிறகு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ஹீட்டான இருக்க இடத்துல இதை வச்சிடணும். இப்போ இது ஒரு நாள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். இப்போ இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஈவினிங் 4 மணி வரைக்கும் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். இப்போ பாருங்கள், 24 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஈஸ்ட்டும் சூப்பராகவே ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதையே கூட ஒரு ட்ரை ஈஸ்ட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ண இந்த ஹோம் ஈஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரை ஈஸ்ட்டு கிடைச்சிரும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக இந்த ஈஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அப்போதைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்பவே ஈஸி தான், ஒரு நாள் தான் ஆகும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணி ப்ரெட்டெல்லாம் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணுறதை காட்டிலும் இதை நம்ம அப்பப்போ ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதும் நல்லது தான். இப்போ நீங்கள் ப்ரெட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு நாளுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈஸ்ட்டையே நான் அப்படியே யூஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் ரெசிபி போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரெட் வெல்வெட் கேக்கும் போஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.